காட்டிலும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த லோகத்துல நம்மளை போல ஜீவகோட்டிகள் எல்லாம் இந்த சம்சார சாகரத்துல தத்தளிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு பகவானுக்கு கிருப்பை. அங்கேருந்து பார்க்குறார் நம்மளை எல்லாரையும் கீழே. அடடா, இதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலையே, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு வெறும்னு சாப்பிட்றதும் தூங்குறதுமாவே இவா பொழுத போக்கின்னு இருக்காளே, இவாளுக்கு ஒரு நல்ல சன்மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னு பகவானுக்கு திருவுள்ளம். ஒரு அம்மா இருக்கா, ஒரு வயசு குழந்தை. அவள் அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ரோடோரமாக நடந்து போயின்னு இருக்கா. ஒரு கையில் பை நிறைய பழம், பூ, பிஸ்கெட்டு, காய்கறி என்ன உண்டோ எல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு போயின்னு இருக்கா. ஒரே மழை காலமாக இருக்குது, அதனால் ரோடெல்லாம் சேரும் செகுதியுமாக இருக்குது. ரோடு ஓரத்தில் ஒரு 2 அடிக்கு பள்ளம் வேற தோண்டி போட்டு வச்சுருக்கான். அதில் நிறையா மழை ஜலம் எல்லாம் சேர்ந்து ஒரு சேற்று ஜலமாக ஓடின்னு இருக்கு. ஜாக்கிரதையாக தான் நடந்து போயின்னு இருக்கா. ஆனால் திடீர்னு பேலன்ஸ் மிஸ் ஆகி சேர் வழிக்கு அந்த குழந்தை அந்த 2 அடி பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் விழுந்துடுறது. பார்த்துண்டா இருப்பா ஒரு தாயார். உடனே தன் கையில் இருக்கிற சாமான்லாம் கீழே போட்டுட்டு தானும் அந்த பள்ளத்துக்குள்ளே குதிச்சு எப்படியோ அந்த குழந்தைய தூக்கி தானும் ஜம்ப் பண்ணி வெளியில் வந்து காப்பாற்றிடுறா குழந்தைய. வெளியில் வந்தோடனே அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறா. நல்ல வேளை குழந்தைய காப்பாற்றிட்டேன், தான் அசுதமாயிட்டாளே அப்படின்னு அவளுக்கு கவலையே இல்லை. குழந்தைய காப்பாற்றியாச்சு அப்படின்னு அந்த குழந்தைய காப்பாற்றினத்தில் எவ்வளவு ஆனந்தமும் நிம்மதியும் இந்த அடையறா இந்த தாயார். சாதாரண பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய தாயாருக்கே ஒரு 2 அடி பள்ளத்தில் இருக்கிற ஜலத்தில் விழுந்த குழந்தைய காப்பாற்றினத்துக்கே இவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னா கோட்டி மாத்திர வாத்சல்யம் அந்த பகவானுக்கு. நம்ம எல்லாரும் அந்த பகவானுடைய குழந்தைகள் இல்லையா. இந்த சம்சாரங்கிற சாகரத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணுங்கிறதுக்காக தானும் அந்த சாகரத்துக்குள்ளே குதிச்சு அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் அப்படியே தூக்கி காப்பாற்றி பகவான் ஆனந்தப்படுறாராம். அதுக்காக கிருபையினால பகவான் அவதரிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியாது இல்லையா. ரக்ஷாம்பி தாத்தும் கிருபயாவதீர்ணः சாக்ஷாத் பராத்மா நிகமைகவேத்யः கோதண்டராமः குலதெய்வதம் மே. அப்பேற்பட்ட